திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மீது அறப்போர் இயக்கம் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி லஞ்ச ஒழிப்பு போலீஸ் புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருந்தது. அந்த புகாரில் 2022ஆம் ஆண்டு மாநில நெடுஞ்சாலைத்துறைகள் ஒப்பந்த பணி மேற்கொள்ளாமலேயே பல கோடி ரூபாய் ஒப்பந்ததாரர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாகவும், திருப்பூர், கரூரில் இந்த ஊழல் நடந்துள்ளதாகவும் புகார் மனுவில் குற்றம் சாட்டியிருந்தது. 3.23 கோடி ரூபாய் பெற்று முறைகேடு நடைபெற்றதாக குற்றச்சாட்டு சாட்டியிருந்தது. திமுக ஆட்சி காலத்தில் இந்த புகார் மனு மீது எவ்வித மேல் நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் இந்த நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த முறைகேடு தொடர்பாக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு, நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்கள், கணக்காளர்கள் மற்றும் கரூரை சேர்ந்த சங்கரநாத் இன்ஃப்ரா ஒப்பந்த நிறுவனம் உட்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீஸ் வழக்கு பதிவு செய்தனர். அதைத் தொடர்ந்து கடந்த மாதம் ஆழ்வார்பேட்டையில் உள்ள திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவின் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். அத்துடன் திருவண்ணாமலையில் உள்ள அவரது கல்வி நிறுவனங்கள் மற்றும் வீடு, கரூர், திண்டுக்கல், கோவை என 20 இடங்களிலும் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது முக்கிய ஆவணங்கள், மின்னணு ஆதாரங்கள் மற்றும் வழக்கு தொடர்புள்ள நெடுஞ்சாலைத்துறை ஆவணங்கள் கணக்கில் காட்டப்படாத 40 லட்சம் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக தகவல் வெளியானது. கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் ஏவா வேலுவிடம் நேரில் விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறை தலைமை அலுவலகத்தில் ஜூலை 3 நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என ஏவா வேலுவுக்கு போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தனர். விசாரணைக்கு ஆஜராகாத ஏவா வேலு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். இதையடுத்து லுக் அவுட் நோட்டீஸை ரத்து செய்ய கோரியும் தன் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏவா வேலு புதிய மனுவை தாக்கல் செய்தார். நேற்றைய விசாரணைகள் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இந்நிலையில் தான் தன் மீது எந்த ஒரு ஊழல் வழக்கும் இல்லை என்றால் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் விசாரணைக்கு ஆஜராகாமல் எதற்காக அவசரமாக சிங்கப்பூர் மருத்துவமனைக்கு சென்றார் என்ற கேள்விகள் எழுந்துள்ளது.